Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வச்ச ஒரு ஜாம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்க்கலாம் நம்ம. நெல்லிக்காய் பாத்தீங்க அப்படினா ஒரு 13 நெல்லிக்காய் நான் எடுத்துர்க்கேன். அதுக்கு வந்து வெல்லம் வந்து எடுத்துர்க்கேன். வெல்லம் வச்சு தான் இன்னைக்கு ஜாம் வந்து பண்ண போறேன். கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுக்கும் ஒரு 4-5 ஏலக்காவையும் வந்து தட்டி வச்சிருக்கேன் நல்லா. சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நெல்லிக்காவை வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்துருக்கேன். நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம், இல்லை ஆவியில் வேக வைக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பழுத்ததாக இருக்குல்ல, அந்த மாதிரி எடுத்திங்கன்னா துவர்ப்பு கம்மியாக இருக்கும். நான் ரெண்டுமே வந்து கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ நெல்லிக்காய் வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். கசகசன்னு வெந்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். இப்போ நெல்லிக்காய் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நெல்லிக்காயில் இருக்க கொட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் நல்லா வெந்திருக்கனால. இப்போ நெல்லிக்காய் எல்லாமே வந்து நான் கொட்டையை எடுத்துகிட்டு இந்த பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். அந்த நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க. அதை வந்து நம்ம வெல்லத்தை கரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆறின நெல்லிக்காய் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா நைஸாக மட்டும் அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் மெஷர்மெண்ட்டில் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு, 1 கப் அளவுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு வந்து உருண்டை வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து ரெடி பண்ணிடலாம். முதல்ல கரைச்சிட்டு அதை வடிகட்டுறதுக்காக நம்ம இப்போ அடுப்பில் நான் வச்சுருக்கேன், ஒரு கடாயில் வச்சுருக்கேன். நம்ம நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியே வந்து சேர்த்திக்கோங்க. வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம ஜாம் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா தட்டி வச்சுருக்க ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஒரு 4-5 ஏலக்காவும் நான் இப்போவே சேர்த்துட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடியாக சேர்த்தணும் அப்படின்னா ஜாம் கூடவே நம்ம சேர்த்திக்கலாம் செய்யும் போது. என்கிட்ட ஏலக்காய் வந்து பொடியாக இல்லை, ஸோ அதை வந்து நம்ம ஜாம் செய்யும் போது சேர்த்தணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த சுக்கு ஏலக்காயெலாம் எதுக்காகன்னா நெல்லிக்காயில் நிறையா துவர்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ சாப்பிடும் போது அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த ஏலக்காவும் சுக்கும் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வடிகட்டிட்டு அதே கடாயில் வந்து நம்ம ஜாம் செய்ய போகிறதுனால அந்த வெள்ளை கரைசலை வந்து அதுலேயே நான் சேர்த்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளை தண்ணி. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காயும் வந்து சேர்த்தி நல்லா வந்து கலந்துக்கோங்க. நல்லா கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நீங்கள் இதில் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை நார்மல் சுகர் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணலாம். சுக்கு ஏலக்காவை வந்து நீங்கள் போடாமையும் பண்ணலாம். நான் வந்து என்கிட்ட பவுடராக இல்லாதனால நான் வெள்ளை கரைசல் பண்ணும் போதே வந்து அதை போட்டுட்டேன். உங்களுக்கு வேணால் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மாதிரி தொடர்ந்து கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து ஹை ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஆனால் நல்லா தெறிக்கும் இது கொதிக்கும் போது. அப்பப்போ வந்து நீங்கள் கலந்து விடும் போது அடுப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ ஹீட்டில் வச்சுட்டு கலந்து விடுங்க. ஏன்னா ஹை ஹீட்லேயே வச்சு கலந்தீங்க அப்படின்னா ரொம்ப தெறிக்கும் போது கையிலலாம் தெரிச்சிடும். ஸோ அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள்.
ஆனால் அப்பப்போ இடையில வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாயிட்டு நமக்கு சுருண்டு வரும் ஜாம் மாதிரி. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து கலந்துக்கணும். நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள் நமக்கு. நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உடலில் இருக்க தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிட்டு புரதச்சத்தோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். புரதச்சத்து அதிகமாகிறதுனால வந்து நம்மளோட பாடி வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த நெல்லிக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சுருண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஜாம் கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லாவே வந்துருச்சு. இன்னொரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு வந்து இது இன்னுமே வந்து ஹை ஹீட்லேயே நல்லா குக் ஆகட்டும். நமக்கு வந்து ரெடி ஆகிடும். கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாகும். இன்னும் கொஞ்சம் ஆறும் போது நல்லாவே கெட்டி ஆகிடும். ஸோ நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ ஜாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிட்டு கடாயிலும் எங்கேயும் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆறும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்படிங்கிறனால இது கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ ஜாம் வந்து கொஞ்சமாக ஆறி இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் இந்த கப்பில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலோ இல்லை வேறு ஏதாவது ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது நல்லா வந்து க்ளீனாக இருக்கணும். ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கும் போது எடுத்து வெளியே வச்சுட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெளியவே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஆற இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டியாகும். இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னாவே நல்லா வந்து கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்காதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து வளர்கிற குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எலும்பெல்லாம் வலுவடைகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து நீர்ச்சத்து இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து, புரதச்சத்து, மாவுச்சத்து எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ப்ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்மேடு தான், நான் வீட்டில் பண்ணது. இந்த ப்ரெட்டு ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ப்ளெயினாகவே ஜாமை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப பழுத்த காயாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு துவர்ப்பு தெரியாது. இதுவுமே பார்த்திங்கன்னா துவர்ப்பு வந்து அந்தளவுக்கு நமக்கு தெரியாது. லைட்டாக சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த துவர்ப்பு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் சர்க்கரை வந்து இன்னுமே கூட வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு நெல்லிக்காய் விழுதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து கூடவோ குறையவோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரெட்டில் வச்சு சாப்பிடும்போது நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் ப்ளெயினாக ஜாமை சாப்பிட்றத விட இந்த மாதிரி ப்ரெட்டில் வேறு ஏதாவதுல ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.